தமிழக முதல்வருடைய பாதுகாப்பு வாகனங்கள் வந்து புதுசாக வாங்க போட்டிருக்கு கருப்பு நிறத்துல. இந்த வெள்ளம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுது இது நான் வந்து முதலமைச்சர் நீங்க சொல்லும் பொழுதே கேட்குற கேள்வியே முதலமைச்சரோட பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதில் கவனம் நிர்வாகம் செலுத்தினா அதை நான் ஒரு பெரிய குறைபாடாக எடுத்துக்கொள்ள மாட்டேன், சுட்டி காட்டணும். நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் விஷயத்த சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. இடி நம்ம சொல்லி தான் அவங்க ஆக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் அதான் சொன்னேன்னா எல்லா சீனியர் அமைச்சரும் தேர் அண்டர் ஸ்கேன் ஆஃப் இடி. அது செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், ஏவா வேலுவாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும், எல்லாம் பொன்முடி. ஆனால் அவங்க என்ன மாறுதட்டி வந்தாங்க, எங்கள் அமைச்சர்கள் யாரும் தண்டிக்கப்படவில்லை அப்படின்னு. இன்னைக்கு ஒன்னொன்னா ஆரம்பிச்சிருக்கு. பொன்முடியில் சுப முகூர்த்தமாக அவர் இப்போ ஜெயிலுக்கு போயிருக்காரு. இன்னொரு 20 நாளில் நம்ம அதுக்கு வழி அனுப்பி வைக்கலாம். அந்த மாதிரி அடுத்தடுத்த அமைச்சர்கள் போவாங்க, சீனியர் அமைச்சர்கள். அது திருச்சி இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. வந்தால் மக்களுக்கு உற்சாகம் தமிழ்நாட்டிலையும் அதிகமாக இருக்கு. இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் பேசும்பொழுது நாம் அதையும் கூட கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கலாம். ஆனால் ஒர்க்கர்ஸுடைய உற்சாகத்தை நம்ம கட்டுப்படுத்துறது கஷ்டம் தான். நீங்கள் அவர் ஏற்கனவே வெளிப்படையாக சொல்லியும் இருக்கார், பல்வேறு கட்சிகள் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அதில் அவரும் ஒருவர், அவருடைய கட்சியும் இந்தியாவில் இருக்கு. அதனால் அவர் சந்திச்சு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.